மே 28 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருன்னே தெரியாம ஒரு மறைமுகமான ஆளு தீபாவை இப்ப காரை வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. தீபாவும் உயிருக்கு போராடிக்கிட்டு மூச்சு பேச்சு இல்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அந்த தகவலை கேட்டுட்டு கார்த்தியும் கம்பெனியில் போய் ரம்யா கிட்ட, மேடம் எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவு வேணும், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நேரத்தில் கூட என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நான் பார்க்கறதுக்கு போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லாமல் எமர்ஜென்சின்னு மட்டும்தான் லீவு கேட்குறான் பாரு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க கார்த்தி நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி அனுப்பி வைக்கிறாங்க. அபிராமி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த தகவல் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. அபிராமி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ தான் கார்த்தி தீபாவுடைய வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறமாவது அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தொடங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி, மைதிலி இவங்க 2 பேருமே யோசிக்கிறாங்க. தீபாவுக்கு இந்த நிலைமை வரணும். தீபா மட்டும் இல்லைன்னா என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அசிங்கத்தை அந்த ரியா வந்து ஏற்படுத்தியிருப்பா. நல்ல நேரத்தில் தீபா தான் வந்து என்னைய காப்பாற்றினா அப்படின்னு மீனாட்சி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப டாக்டர் வந்துட்டு சொல்கிறாங்க, என்னாச்சு டாக்டர், என்னாச்சு, என் மருமகளை வந்து காப்பாற்றிட முடியுமா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் பணத்தெல்லாம் கட்டியாரோம், என் மருமகளை எவ்வளோ பெரிய டாக்டரையாவது வர சொல்லி காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம அபிராமி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேடம் எதுவாக இருந்தாலும் சரி 8 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் ரிசல்ட் வந்து சொல்ல முடியும். அது வரைக்கும் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு எங்களுடைய டியூட்டியை பார்க்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர் ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. என்னப்பா கார்த்தி, டாக்டர் இப்படியா சொல்லிட்டு இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தீபா எனக்கு உயிரோட வேணும், அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, அவளோட நல்ல மனசை இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவ்வளோ நாள் அவளை நான் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு அபிராமி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா கவலைப்படாதீங்க, தீபாவுக்கு எதுவுமே ஆகாது, நான் எதுவும் நடக்க விட மாட்டேன், தீபா மறுபடியும் உயிரோட வருவாங்க, நம்ம கூட ஒன்றா வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க கார்த்தி. கார்த்தியை தீபாவை பார்க்கறதுக்கு அனுப்பி வச்சுட்டு ரம்யா ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க. இந்த கார்த்தி தீபா மேலே எவ்வளோ பாசம் இருந்தால் இப்படி துடிச்சு ஓடுவான். எப்படியாவது தீபா கிட்ட இருக்கிற அந்த அன்பு பாசம் எல்லாத்தையுமே நம்ம பக்கம் திருப்பணும். அப்போ தான் கார்த்தியை நம்ம அடைய முடியும். ஏன்னா தீபாவோட நம்ம தானே ஃபர்ஸ்ட் கார்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாங்க. அவளுக்கு முன்னாடியே நான் கார்த்தியை பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக கார்த்தி எனக்கு ஹஸ்பண்ட் ஆயிருப்பாரு. இந்த டைமும் நான் மிஸ் பண்ண போகிறது கிடையாது. அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்காம மிஸ் பண்ணுனா இந்த டைம் பார்த்து மிஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏதோ ஒரு கடவுள் புண்ணியத்தில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்த என் மாப்பிள்ளையே எனக்கு இப்போ பிடிச்சி போய் நான் அவரை லவ் பண்ணுற நிலைமைக்கு கடவுள் உருவாக்கியிருக்கிறாரு. நான் கார்த்தியை அடைஞ்சே தீருவேன். அதுக்கு அந்த தீபா தான் தடையா இருக்கிறான்னா அவளை கொலை செய்யவும் நான் தயங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உள் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கிறாங்க ரம்யா. கார்த்திக்கு ரொம்பவே சந்தேகம் வருது. ஒருவேளை இது வந்து ஐஸ்வர்யா அண்ணி பண்ணியிருப்பாங்களோ, ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்த ஐஸ்வர்யா அண்ணிக்கு தீபா மேல ரொம்பவே கோவம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதனால அவங்க பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. யார் என்ன பண்ணினாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. யார் மேலே சந்தேகப்படுறது, யாரை நம்புறதுன்னே தெரியல அப்படின்னு கார்த்திக் குழம்பி போயிருக்கிறாங்க. வழக்கமாக நம்ம தீபா வந்துட்டு எந்த கடைக்கு மளிகை ஜாமான் வாங்க போவாங்க, அவங்க மளிகை ஜாமான் வாங்க போகிற கடையும் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடமும் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ தூரத்துக்கு தீபாவை வந்து துரத்தி வந்திருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இது யாரோ போட்ட மாஸ்டர் பிளான் தான். யாரோ போட்ட பிளான்ல